ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. அதிமுகவின் சட்ட விதிகள் மீறப்பட்டதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு வரும் 16ஆம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். 3 முறை தமிழக முதல்வர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என உச்சக்கட்ட பதவிகளை அலங்கரித்த ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளார். இந்நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனது ஆதரவாளர்களை திரட்டி எடப்பாடி கே பழனிசாமிக்கு எதிராக சட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். ஓ பன்னீர்செல்வத்துக்கு பக்கபலமாக நின்றவர்கள் ஒருவர் பின் ஒருவராக திமுக, அதிமுக, தாவேகா ஆகிய கட்சிகளில் இணைந்து வருகின்றனர். ஆனாலும் ஓ பன்னீர்செல்வம் தை முடிவதற்குள் கூட்டணி குறித்து அறிவிப்பேன் என்று நம்பிக்கையுடன் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார். அதேபோல் எடப்பாடி கே பழனிசாமி மீதான அவரது விமர்சனமும் கொஞ்சமும் குறையவில்லை. இதன் பின்னணி குறித்து விசாரிக்கையில் அதிமுகவின் சட்ட விதிகள் மீறப்பட்டதாக அவர் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை பெரிதும் எதிர்பார்த்திருப்பதாக சொல்கிறார்கள். எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளின்படி அதிமுக பொதுச் செயலரை தொண்டர்கள்தான் வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் கே பழனிசாமி இந்த விதிகளை சிதைத்து விட்டார் என்பது ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கிய குற்றச்சாட்டு. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட 6 வழக்குகளும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளாக நடைபெற்று வருகின்றன. இதில் வரும் தீர்ப்பே இறுதியானது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. சமீபத்தில் தனது ஆதரவாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம் பிப்ரவரி 10ஆம் தேதியே நல்ல தீர்ப்பு வரும் என்று நம்பிக்கையூட்டியிருந்தார். ஆனால் தற்போது அந்த தீர்ப்பு எதிர்வரும் 16ஆம் தேதி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தீர்ப்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக அமைந்தால் அது எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை தீர்ப்பு பாதகமாக வந்தால் அது ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் எதிர்காலத்திற்கு பெரும் பின்னடைவாக அமையும். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த தீர்ப்பை ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் பரபரப்போடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.